இப்போ தேர்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா அங்கே இருக்காங்க. அப்பா தான் குக் பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பிட சொன்னால் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப டியூட்டின்னு இருப்பார் போல இருக்கு. அதனால அப்பா கிட்ட போலீஸ்காரனுக்கு அது இதெல்லாம் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஸ்வல் போலீஸ் டைலாக்லாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க்குக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஷபானா வராங்க. ஷபானா வந்து ஒரு வயசானவரை கூட்டிகிட்டு வராங்க. வயசானவரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இவர் வந்து என்னோட கிளைண்ட்டு, இவர் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த வீட்டை காலி பண்ணதுக்கப்புறமா அட்வான்ஸை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சென்னையில் இப்போ இருக்க ஒரு தலையாய ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. எல்லா டெனன்ஸும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இது. அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த முனியாண்டி, அதுலேயே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, ஒரு வயசானவர், அவர் தான் ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொன்னோடனே முனியாண்டி வராரு. முனியாண்டி வந்துட்டு எனக்கு அடுத்த டெனன்ட் வந்தப்பறம் நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, இப்போவே கொடுத்தாகணும், இல்லைன்னா கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஷபானா ரொம்ப ஸ்டர்னாக நிற்கிறாங்க. நின்னோடனே ராஜாவும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வாங்கி கொடுத்துட்றேன், நாளைக்கு சாயங்காலம் பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு, கேஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஷபானாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்றாங்க. அவங்க வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது எகெயின் பார்த்தீங்கன்னா, இவர் முரளி ஜெயசீலன் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த வண்டி அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகுது. 2 பேத்துக்கும் இல்லை, நடுவில் திருப்பி ஒரு சின்ன தகராறு வருது. அந்த வண்டி கீழே விழுது. கடைசி 2 பேரும் மாறி மாறி முண்டை கண்ணி போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி 2 பேரும் திட்டிட்டு எகெயின் ஒரு கிளாஷ் சீன் வருது. அதுக்கப்புறமா நடந்து போயிடுறாங்க. செம ஃபன்னாக இருக்குது அந்த ஜெயசீலனோட சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அர்த்தனா வராங்க. அதாவது ஹெட் இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ராஜாவை ஃபஸ்ட்டு கூப்பிடுறாங்க. ராஜாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒழுங்காக ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிற, உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாமே பண்ணுற, நீ டீம் யாரையுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிற, ஓன் வெஹிக்கிள்லேயே போகிற, எதுவுமே என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, ஸோ இனிமேல் நான் உனக்கு எந்த டியூட்டியும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கத்துறாங்க. அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 45 ரேப் இதெல்லாம் பண்ணவங்களே நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம், மினிஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி லேசாக குத்தி காட்டுறாரு. குத்தி காட்டினோடனே முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தனா சொல்கிறாங்க. சொன்னோடனே எது முடிஞ்சு போன விஷயம், டெய்லி என்னோடய டியூட்டியை ஒழுங்காக பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நான் தினம் ரொம்ப செத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இனிமேல் எந்த டியூட்டியும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், இனிமேல் எல்லாத்தையுமே நான் வாவர்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வாவரை கூப்பிடுறாங்க. வாவரை கூப்பிட்டு வாவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சோடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் அவர் போகிறப்ப சொல்கிறாங்க, வாவர் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும், ஒட்டு கேட்காதீங்க, ஒட்டு கேட்குறது உங்கள் ஹெல்த்துக்கு, உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு. ஸோ இதுலேருந்து என்ன காட்டுறாங்கன்னா, அர்த்தனா வந்து செம்ம ப்ரில்லியன்ட்டுன்னு காட்டுறாங்க. அண்ட் இவர் ராஜா வந்துட்டு ரொம்ப தன்னோட நேர்மைக்காக ரொம்ப போராடுற ஒரு ஆள் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவர் சொல்கிறாங்க, அர்த்தனா சொல்கிறாங்க, உன்னோட பொண்ணு சத்யா பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு. ஸோ இவருக்கு ராஜாவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க சத்யான்னு, அது நமக்கு இது வரைக்கும் காட்டலை. 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜெயசீலனோட முரளியோட பாட்டி வந்து அவரை வந்து கரெக்டாக ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய் வேலைக்கு சேர்த்து விடுறாரு. ப்ளீஸ் வேலைக்கு சேர்த்துக்கோப்பான்னு. அந்த மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிறவர், இல்லை இவன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டான், ஜெயிலுக்கு வேறு போயிட்டு வந்திருக்கான், அதனால் இவனை வந்து நான் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாட்டி வந்து ரொம்ப வடிவுக்கரசி வந்து ரொம்ப கெஞ்சி, இல்லை என் பேரனை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுட்டு வராங்க. அவர் அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்து அன்னைக்கு அந்த கேம்பிளிங்கில் வந்து இவர் தப்பிச்சிடுவார், கூட இருக்கிறவங்கெல்லாம் மாட்டிப்பாங்கள்ல போலீஸ்கிட்ட, வாவர்கிட்ட, அந்த பசங்கள்லாம் கரெக்டாக வராங்க. வந்தவுடனே இவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அவங்க வந்து பயங்கரமாக கோவப்பட்டுட்டு பேசுகிறாங்க, உன்னை அடித்து இது பண்ணாமல் விட மாட்டோம் அப்படின்னு. டேய், உனக்கு தப்பிக்க வக்கலைன்னா அதுக்கு நானடா பொறுப்பு, நான் தப்பிச்சிட்டேன், நீயும் தப்பிச்சிருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு. இல்லைன்னு சொல்லி அந்த கடைக்குள்ளே ஒரு சில பொருட்களில் டேமேஜ் பண்ணுறாங்க. உடனே இவர் கடையிலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. ஜெயசீலன் ஓடி ஃபாஸ்ட்டாக கரெக்டாக அந்த டைமில் ஷபானா வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷபானாவோட வண்டியில் கரெக்டாக பின்னாடி ஏறி 2 பேரும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. தலையில் ஏதோ குல்லா போட்டிருக்காரு. ஸோ ஷபானாக்கு இவரோட ஃபேஸ் தெரியல. ஓட்டி கரெக்டாக ஏதோ ஒரு இதில் போய் சகதியில் போய் விழுந்து 2 பேரும் விழுந்துடுறாங்க. தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டு இவர் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஷபானாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. யாரோ ஒரு பையன் பின்னாடி ஏறி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தள்ளியும் விட்டுட்டான். அவங்க இப்படி பார்த்துட்ருக்காங்க, இவர் எஸ்கேப் ஆகிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாவர் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை லேசாக இன்சல்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க, நான் கேஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பிடிச்சலாம், நிறைய சின்ன தப்பு பண்ணுறவங்க நிறைய பேரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டும் வந்துடுறாரு. வந்து நான் எல்லாம் நீங்கள் கொடுத்த கேஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தனாக்கிட்டையும் சொல்கிறாரு. ராஜா கொஞ்சம் இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணிவிட்டு அவர் பாட்டு அப்படி கிளம்பிறாரு. இனி அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.